சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 3 அத்தியாயம் 33. மர்ம சீலை சொன்ன மாயக்கதை. கடாரத்து கட்டழகியான காஞ்சனாதேவியை ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக கனவு கண்டு மாதங்கள் 6 கடந்த பின்பும் அதை நனவாக்கும் செயல் எதிலும் ஈடுபடாமலும் கவலை லவலேசமின்றியும் கடல்புறாவின் தளத்தில் பாய்மரங்களுக்கிடையே கட்டப்பட்டிருந்த கயிற்று ஊஞ்சலில் படுத்து ஆடி கிடந்த கருணாகர பல்லவன் வானத்தை ஊர்ந்து கடல்புறாவுடன் ஓடி வந்த முழுமதியை பார்த்து சாந்த பெருமூச்சு ஒன்றை விட்டான். பிறகு ஊஞ்சலில் ஆடியபடியே திரும்பி கடல்புறாவுக்கு அப்புறமும் இப்புறமும் பின்புறமும் ஊர்ந்து வந்த மற்ற 4 மரக்கலங்களைக் கண்டு பேருவகையும் எய்தி அந்த உவகைக்கு அடையாளமாக முகத்தில் மகிழ்ச்சிக்குறியையும் படரவிட்டு கொண்டான். கடல்புறாவின் சூழ்நிலை மனோரம்யமாக இருந்தது. மகான்கள் பிறக்கும்போது திக்குகள் நிர்மலமாயிருக்கும், காற்று மெல்ல இன்பமாக வீசும் என்று மகாகவி காளிதாசன் எழுதினான். அந்த மாதிரி யாரோ ஒரு மகான் அந்த இரவிலும் பிறந்திருக்க வேண்டும். அத்தனை நிர்மலமாயிருந்தன திக்குகள். காற்று தேகத்துக்கும் உள்ளத்துக்கும் இன்பமளிக்கும் வகையில் மிக மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது. மென்மையான காற்றினாலும் நிர்மலமான திக்குகளாலும் கடலும் அமைதியுற்றிருந்ததால் கடல்புறா உல்லாச படகு போல் மிக நிதானமாக ஒரே சீராக ஓடிக்கொண்டிருந்தது. அதன் சீரை போலதான் சென்ற 6 மாதங்களில் இளைய பல்லவன் வாழ்க்கையும் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த 6 மாதங்களில் அவன் பிரசித்தியும் கடல்புறாவின் புகழும் தூர கீழ்திசை நாடுகளில் மட்டுமல்லாமல் பாரதத்திலும் பரவி கிடந்தது. எட்டா கையில் இருந்த சீன நாட்டிலும் கடல்புறாவின் பெயரும் அதன் தலைவன் பெயரும் அடிபட்டன. சில நாடுகள் அவனை பெரிய கடல் வீரன் என கொண்டாடின. இன்னும் சில நாடுகள் பயங்கர கொள்ளைக்காரன் என கூவின. மற்றும் சில நாடுகள் கொள்ளைக்காரனாயிருந்தாலும் நல்ல கொள்கைகளை உடையவன் என கூறின. அவனுக்கு கிடைத்தவை பலவித பெயர்கள். அந்த மரக்காலத்தின் வேகத்தையும் போரின் போது சுழலும் புது விந்தையையும் அதன் பயங்கர எந்திரங்களை பற்றியும் ஆயுதங்களை பற்றியும் சிலாகித்து பேசாதவர்கள் எந்த நாட்டிலும் இல்லை. அந்த 6 மாதங்களில் கடல்புறா பல போர்களை கண்டது, பல மரக்கலங்களை மூழ்கடித்தது, சிலவற்றை பிடிக்கவும் செய்தது. கடல் மோகினி தீவுக்கும் அதற்கு தென்கிழக்கே இருந்த கடாரத்துக்கும் இடையே அடிக்கடி உலாவிய அதன் பார்வையிலிருந்து பாரதத்திலிருந்து வந்த எந்த மரக்கலமும் தப்ப முடியவில்லையாயினும் அது தாக்கிய மரக்கலங்கள் எல்லாம் கலிங்கத்தின் போர்க்களங்களாகவே இருந்ததை கண்ட மற்றைய நாடுகளுக்கு அதன் காரணத்தை புரிந்து கொள்வது ஒரு பிரமாதமான காரியமாகவும் இல்லை. தூர கீழ்திசை நாடுகளிலும் சின்னஞ்சிறு தீவுகளிலும் வர்த்தகத்தையும் நாகரிகத்தையும் பரப்ப வந்த தமிழர்களை கலிங்கம் படுத்திய பாட்டுக்கு பதில் செய்யவே கடல்புறா அந்த பிராந்தியங்களில் நடமாடுகிறது என்பதை உணர்ந்து கொள்வது யாருக்கும் எளிதாயிருக்கவே கலிங்கத்தின் மரக்கலங்கள் மேற்கொண்டு தனிப்பட அந்த பகுதியில் வராமல் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கின. ஆனால் அந்த கூட்டங்களும் தாக்கப்பட்டு அவற்றின் பொருள்களும் சூறையாடப்பட்டது பெரும் பீதியை அளித்தது கலிங்கத்திற்கு. அதை பற்றிய செய்திகள் பல ஸ்ரீவிஜயத்துக்கும் எட்டவே ஸ்ரீவிஜய சக்கரவர்த்தியான ஜெயவர்மன் கடல்புறாவை அழித்து அதன் தலைவனை பிடித்து கொண்டு வர தனது கடற்படைக்கும் கட்டளையிட்டான். ஆனால் அந்த கட்டளை பிறந்த பல மாதங்களுக்கு பின்பும் கடல்புறாவும் சிக்கவில்லை, அதன் தலைவனும் சிக்கவில்லை ஸ்ரீவிஜயத்தின் கடற்படையின் கைகளில். தூர கீழ்திசையின் பெரிய சாம்ராஜ்யத்தின் கடற்படையும் பாரதத்தின் கலிங்க நாட்டு கடற்படையும் சேர்ந்தும் தனது சிறு கப்பல் கூட்டத்தை அணுகவும் முடியாதிருப்பதை நினைத்து அந்த இரவில் பெரிதும் திருப்தி அடைந்து ஊஞ்சலில் படுத்து கிடந்த இளைய பல்லவன் மெல்ல தனக்குள் சிரித்து கொண்டான். அத்தனை வலிமையை கடற்பகுதியில் தான் சம்பாதித்து கொண்டதற்கு தான் மட்டும் காரணமில்லை என்பதையும் தன் சகாக்களான அமீரும் கண்டியத்தேவனும் கூட காரணம் என்பதையும் நினைத்த இளைய பல்லவன் அடுத்து வந்த மரக்கலங்கள் மீது மீண்டும் கண்களை ஓட்டினான். அந்த மரக்கலங்களை அவன் பார்ப்பதை சற்று தூரத்திலிருந்து கவனித்த கண்டியத்தேவன் அவனை நெருங்கி வந்தான். அந்த மரக்கலங்கள் இரண்டும் மாற்றியமைக்கப்பட்ட நாளிலிருந்து அவை இரண்டின் மீதும்
தனிப்பட்ட பிரேமையை இளைய பல்லவன் வைத்திருப்பதை அறிந்தும் அதற்கு காரணம் மட்டும் புரியாத கண்டியத்தேவன் அதையன்று கேட்டு விடுவது என்ற தீர்மானத்துடன் இளைய பல்லவனை அணுகி, படைத்தலைவர் கண்கள் அந்த 2 மரக்கலங்களை மட்டும்தான் பல நாட்களாக பார்க்கின்றன என்றான். கயிற்று ஊஞ்சலில் சற்று ஒரு கழித்து எழுந்த இளைய பல்லவன் அரை படுக்கையும் அரை உட்காரலுமாக சாய்ந்த வண்ணம் சொன்னான். அவை 2ம் எனக்கு மிகவும் பிடித்தவை தேவரே என்று. அதை சொன்ன குரலில் இன்பம் மிகவும் துளிர்த்து நின்றது. அது எனக்கு தெரிகிறது படைத்தலைவரே என்றான் கண்டியத்தேவன் குற்றம் சாட்டும் குரலில். எப்படி தெரிகிறது தேவரே என்று வினவிய இளைய பல்லவன் இதழ்களில் குறுநகை துளிர்த்தது. அந்த 2 மரக்கலங்களும் முதலில் கடல் புறாவினால் கைப்பற்றப்பட்ட கலிங்கத்தின் மரக்கலங்கள் என்று சுட்டிக்காட்டினான் தேவன். அதனால் என்ன கேட்டான் இளைய பல்லவன். முதலில் கிடைத்த கடல் பரிசுகள் அவை என்றான் கண்டியத்தேவன். அதனால் எனக்கு அவற்றின் மீது பிரியம் அதிகம் என்கிறீரா என கேட்டான் இளைய பல்லவன். அதனால் மட்டுமல்ல என கூறினான் கண்டியத்தேவன். வேறு எதனால் என கேட்டான் இளைய பல்லவன். மற்ற மரக்கலங்களை விட அவை 2லும் அதிக ஆயுதங்களை பொருத்தி இருக்கிறீர்கள் என கூறினான் கண்டியத்தேவன். ஆமாம் என உரைத்தான் இளைய பல்லவன். தவிர அவற்றை சர்ப்ப மந்திரங்களாக மாற்ற உத்தரவிட்டீர்கள். கண்டியத்தேவன் எதை சொல்ல முற்படுகிறான் என்பதை ஊகித்து கொண்ட இளைய பல்லவன் புன்முறுவலின் சாயை முகம் பூராவும் படர்ந்தது. சொல்லுங்கள் தேவரே என்று ஊக்கினான் மகிழ்ச்சியுடன். கலிங்கத்தின் மரக்கலங்கள் நம்மிடம் சிக்கிய போது அவற்றுக்கு முகங்கள் மட்டும்தான் சர்ப்பம், மற்றபடி வெறும் போர்க்கப்பல்கள். நீங்கள் அவற்றை சர்ப்ப மந்திரங்களாக மாற்ற கட்டளையிட்டீர்கள். சர்ப்ப மந்திரங்கள் போருக்காக ஏற்பட்டவை அல்ல, அரசாங்க பொக்கிஷம், மாதர், குதிரைகள் இவற்றை ஏற்றி செல்ல ஏற்பட்டவை. ஆனால் இப்பொழுது என்றான் கண்டியத்தேவன். பாதகமில்லை, சொல்லுங்கள் என கூறினான் இளைய பல்லவன். அவற்றில் போர்க்களங்களையும் பொருத்த சொன்னீர்கள். பொருத்தியும் கடற்போர் என்று வரும்போது அவற்றை தற்காப்பு போருக்கு மட்டும் ஏவுகிறீர்கள். தாக்குதலை கடல் புறாவும் மற்ற 2 மரக்கலங்களுமே நடத்துகின்றன என்று சுட்டிக்காட்டினான் கண்டியத்தேவன். உண்மைதான் கண்டியத்தேவரே என்ற இளைய பல்லவன் கயிற்று ஊஞ்சலிலிருந்து கீழே குதித்து மடமடவென்று கடல் புறாவின் தளத்தில் நடந்து அதன் கீழ் திசை ஓரத்துக்கு வந்தான். தேவரே, இப்பொழுது பாருங்கள் அந்த 2 மரக்கலங்களையும் என்று அவற்றை நோக்கி கையை நீட்டினான். அந்த 2 மரக்கலங்களையும் மாற்றியமைத்த கண்டியத்தேவனுக்கு அவற்றின் அமைப்பு அணுவாக தெரிந்திருந்தும் இளைய பல்லவன் கட்டளையை முன்னிட்டு அவற்றை வேண்டா வெறுப்பாக பார்த்தான். அவன் முகத்தில் விரிந்த வெறுப்பை கவனிக்காமலே இளைய பல்லவன் கூறினான். தேவரே, அந்த 2 மரக்கலங்களும் 2 ராணிகளை ஏற்றி செல்லக்கூடியவை. பெரும் பொக்கிஷத்தையும் சாதி புறவிகளையும் ஏற்றி செல்லக்கூடியவை. தவிர தனிப்பட எதிர்க்கப்பட்டாலும் போரிட ஆயுத பலமும் உள்ளவை. அந்த 2 மரக்கலங்களும் 2 ராணிகளுக்கு ஏற்பட்டவை. ஒன்று கடாரத்து ராணிக்கு, இன்னொன்று அக்ஷயமுனை ராணிக்கு. அந்த 2 ராணிகளும் இவற்றில் புறவிகளுடனும் பொருள்களுடனும் உல்லாச பயணம் செய்வார்கள். நங்கூரம் பாய்ச்சி நிற்கும் துறைமுகங்களில் தங்கள் புறவிகளிலேயே சஞ்சரிப்பார்கள். அவர்கள் இருவருக்கும் நான் அளிக்கும் பரிசுகள் இவை. ஆகவே இவற்றை பாதுகாக்கிறேன். கண்டியத்தேவனுக்கு அப்பொழுதுதான் உண்மை தெரிந்தது. இளைய பல்லவன் இதயத்தில் 2 பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் இருவரும் தனக்கு கிட்டமாட்டார்கள் என்பதையும் புரிந்து கொண்டதன் விளைவாக அவர்களுக்கு 2 பெரும் பரிசுகளை படைத்தலைவன் தயார் செய்திருக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்ட கண்டியத்தேவன், இவர் எண்ணம் அப்படியானால் இவற்றையின் இத்தனை நாள் அவ்விருவருக்கும் அளிக்கவில்லை என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். தவிர 6 மாதங்களில் தனக்கு புரியாத பல விஷயங்களை அன்று கேட்டுக்கொண்டு விடுவது என்றும் தீர்மானித்து கொண்டான். இளைய பல்லவன் செய்யும் ஒவ்வொரு காரியத்துக்கும் காரணம் உண்டு என்பதை அவன் அக்ஷயமுனையிலிருந்தே உணர்ந்து கொண்டான். அந்த உணர்வு கடல் மோகினியில் உறுதியாயிற்று. கடல் மோகினியில் அவன் கங்கத்தேவனுடன் நட்பு கொண்டதும் கைப்பற்றிய கலிங்க மரங்களை கங்கத்தேவனின் ஆட்களை கொண்டே வெளியே அனுப்பியதும்
அந்த இரு மரக்கலங்கள் திரும்பும் முன்பாக கங்கதேவனுக்கும் மற்றைய மாலுமிகளுக்கும் மித்திரபேதம் செய்து கங்கதேவனை கொன்றதும், பிறகு அந்த 2 மரக்கலங்கள் திரும்பியதும், அவற்றிலிருந்த கலிங்க மாலுமிகள் சிறைப்படுத்தப்பட்டதும், ஒன்றுக்கு பின் ஒன்றாக தொடர்ச்சியாக கோத்து பார்த்தபோது எத்தனை முன் யோசனையுடன் இளைய பல்லவன் நடந்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டான் கண்டியத்தேவன். ஆனால் இப்படி சிறைப்பிடித்த கலிங்க மாலுமிகள் 400 பேருக்கும் ஒரு மரக்கலத்தை இலவசமாக கொடுத்து அவர்கள் நாட்டுக்கு திரும்ப ஏன் அனுமதித்தான் என்பது புரியாமல் இருக்கவே அதை பற்றி அவன் கேட்டான். கண்டியத்தேவன் விடுத்த சந்தேக வினாவுக்கு இளைய பல்லவன் மிக சாந்தமாக பதில் சொன்னான். எல்லோரையும் தீர்த்து கட்ட தமிழர்கள் அரக்கர்கள் அல்ல. தவிர தமிழர்கள் அதிகமில்லாத கடல் மோகினியில் 400 கலிங்க மாலுமிகளை விட்டு வைப்பது நாமில்லாத சமயத்தில் அவர்கள் தயவில் தமிழர்களை விட்டு வைப்பதாகும். ஆகவே கங்கத்தேவன் மரக்கலங்களில் ஒன்றை அவர்களுக்கு அளித்து அவர்களை அவர்கள் நாட்டுக்கு அனுப்பினேன். இன்னொரு மரக்கலம் ஆயுத பலத்துடன் சதா கடல் மோகினியை காத்து நிற்கிறது. கடல் புறாவும் மற்ற 4 மரக்கலங்களும் கடலில் உலாவுகின்றன. கலிங்கத்தின் கடல் பலத்தை முறியடிக்கவும் தமிழர் மரக்கலங்களை பாதுகாக்கவும். கண்டியத்தேவனுக்கு இளைய பல்லவன் இதயம் நன்றாக புரிந்தது. சென்ற 6 மாதங்களாக யாரிடமும் திறக்காத தன் இதயத்தை அந்த இரவில் முழுமதி வாரி தெளித்த அமுத நிலவில் ஆழ்கடலின் மத்தியில் நன்றாக திறந்து கண்டியத்தேவனுக்கு காட்டினான் இளைய பல்லவன். மேலும் சொன்னான், தேவரே, கடல் மோகினியை நான் கைப்பற்றியதும் காஞ்சனாதேவியையும் குணவர்மனையும் பலவர்மனையும் ஏன் கடாரத்துக்கு கொண்டு போய் விட்டேன் என்பதை பற்றி அமீர் பலமுறை கேட்டான். நான் பதில் சொல்லவில்லை. உமக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது குணவர்மன் கடாரத்தின் அரியணையில் இருக்கிறான். அவன் நாடு விட்டு சென்று வருஷம் 1க்கு மேலாகிவிட்டது. நீண்ட நாள் நாடு துறந்து மன்னன் இருந்து விட்டால் மன்னனுக்கும் மக்களுக்கும் உள்ள நல்லுறவு போய்விடும். படைத்தலைவர்கள் என்ன திறமைசாலிகளானாலும் மன்னன் இல்லாத நாட்டை காக்க முடியாது. ஆகையால்தான் அவர்களை நாடு சேர்ப்பித்தேன். பிறகு பல தடவை கடாரத்துக்கு அருகில் சென்றும் நான் கடாரத்தின் துறைமுகத்துக்குள் செல்லவில்லை. அதற்கு காரணம் உண்டு. சோழ நாட்டு கடற்கொள்ளைக்காரனுடன் உறவு கொண்டவன் குணவர்மன் என்ற சாக்கில் ஸ்ரீவிஜயத்தின் சக்கரவர்த்தி அவரை தாக்க முற்பட்டால் நாம் அவரையோ கடாரத்தையோ காத்திருக்க முடியாது. ஆகையால் அவர்களை நாட்டில் சேர்த்ததோடு நின்றுவிட்டேன். அக்கம் பக்கத்திலும் எதிர்ப்புறத்திலும் பல ஊர்களுக்கு சென்றேன். பல இடங்களில் சோழர் கொடியை நாட்டினோம். பல போர்களை வென்றோம். இந்த விவரத்தை கேட்ட கண்டியத்தேவன் ஏதும் பேசாமல் இருந்தான் பல வினாடிகள். பிறகு கேட்டான், அப்படியானால் இப்பொழுது ஏன் கடாரத்துக்கு போகிறோம் என்று. இளைய பல்லவன் கண்கள் தேவன் கண்களை சந்தித்தன. பிறகு, உமக்கு விளங்கவில்லையா தேவரே என்ற சொற்கள் அவன் உதடுகளிலிருந்து நிதானமாக உதிர்ந்தன. எது? தேவன் ஏதும் புரியாமல் விழித்தான். அவனை தன்னுடன் வரும்படி சைகை செய்து தனது அறைக்கு அழைத்து சென்ற இளைய பல்லவன் அவனை உட்கார சொல்லிவிட்டு அமீரையும் அழைத்து வர மாலுமியொருவனை அனுப்பினான். அமீர் வந்ததும் கண்டியத்தேவன் கேட்ட சந்தேகங்களையும் தான் சொன்ன பதில்களையும் விளக்கமாக சொல்லிவிட்டு, அமீர், நாம் மீண்டும் 2ஆம் முறையாக கடாரம் செல்கிறோம். நாம் இம்முறை செல்வதற்கும் 6 மாதத்திற்கு முன்பு சென்றதற்கும் வித்தியாசம் உண்டு. இந்த 6 மாத இடைக்காலத்தில் நாம் பெரிதும் வலுத்து விட்டோம். ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தை நேரிடையாக எதிர்க்கும் காலம் வந்துவிட்டது என்று கூறி அவனையும் அமர சொன்னான். பிறகு அறையின் மூலையில் இருந்த பெட்டியிலிருந்து பெரும் சீலையொன்றை கொண்டு வந்து அவர்கள் முன்னிலையில் விரித்தான். இது நமது 6 மாத கால சாதனை. கடல் மோகினியில் நாம் தளம் அமைத்தது வீண் போகவில்லை என்று கையால் அந்த சீலையின் பல பகுதிகளை சுட்டி காட்டினான். அந்த சீலையை கண்ட அமீரும் கண்டியத்தேவனும் பெரும் பிரமிப்பை அடைந்தார்கள். அந்த சீலையை அவன் அத்தனை நாள் யாரிடமும் காட்டவில்லை. அவர்களிடம் காட்டிய போது அந்த மர்ம சீலை சொன்ன மாயக்கதை அவர்கள் மனக்கண்களை பெரிதும் திறந்துவிட்டது. மர்ம சீலை விரிந்தது உலகத்தின் அந்த கோடியிலும். 6 மாத சாதனை அற்புத சாதனை என்று உணர்ந்த அந்த 2 பெரும் கடல் வீரரும்
கருணாகர பல்லவனை பெருமையும் பிரமிப்பும் நிரம்பிய கண்களால் நோக்கினர். இளைய பல்லவன் திருப்தியுடன் தலையை அசைத்தான். இன்னும் 6 மாதங்கள் ஸ்ரீ விஜயம் வீழ்ச்சியடையும், கடல் புறாவின் கீர்த்தி எங்கும் பாடப்படும் என்று கூறினான். திருப்தி அவன் குரலில் நன்றாக பிரதிபலிக்க, ஆனால் அதே சமயத்தில் அவன் திட்டங்களுக்கு இடையூறாக கடாரத்தின் மற்றொரு துறைமுகத்தில் காலை வைத்து கொண்டிருந்தான்.